வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நரம்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இன்றைய தலைமுறையினர் இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையால் மிகவும் அவதிப்படுறாங்க. இதன் மூலம் எழுதும்போது அவங்களுக்கு கைகளில் நடுக்கம் ஏற்படுவது, பொதுவாகவே உடல் சோர்வடைவது, களைப்பு, தலைவலி, நிலை தடுமாற்றம், கால் மற்றும் கைகளில் நரம்புகள் இழுக்கக்கூடிய தன்மை போன்ற பிரச்சனைலாம் உண்டாகுது. பொதுவாக நரம்புகள் பலம் பெற வேண்டும் என்று நினைக்கிறவங்க நரம்புகளுக்கு ஊட்டச்சத்து அதிகம் தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். நம்ம ஊட்டச்சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதால தான் நமக்கு விட்டமின் B12 பற்றாக்குறையெல்லாம் ஏற்பட்டு புற நரம்புகளினுடைய வலு குறைஞ்சி போயிடுது. ஸோ இதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கு சாப்பிடக்கூடிய ஃபுட்ஸை பற்றி தெரிஞ்சுக்குவோம், குறிப்பாக பழங்களை பற்றி தெரிஞ்சுக்குவோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அத்திப்பழத்தை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். அத்திப்பழம் சாப்பிடும்போது நரம்புகளுக்கு வலிமை கிடைக்கிறது. உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டு. அத்திப்பழத்தை தினமும் 1 அல்லது 2 பழங்கள் நம்ம சாப்பிடலாம். அது உலர வைக்கப்பட்ட அத்திப்பழமாக இருந்தாலும் சரி, அல்லது இப்போ தான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறித்து சாப்பிடக்கூடிய அத்திப்பழமாக இருந்தாலும் சரி, இந்த அத்திப்பழம் நம்மளுடைய நரம்புகளுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டை கொடுக்கும். அதாவது புத்துணர்ச்சி கொடுக்கிறதோட நரம்புகளுக்கு பலத்தையும் கொடுத்து நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பலவிதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்து மீண்டும் வராமல் தடுக்கும். அதனால் அத்திப்பழத்தை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். பிரண்டை கீரையை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டை கீரைக்கு இருக்கு. பிரண்டையை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போது உடலுக்கு பலம் உண்டாகும், நரம்புகளும் அது வலுப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் பிரண்டை கீரையை நம்ம வாரத்தில் 2 முறை நம்மளுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிடும் போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் முன்னாடியே தடுக்கலாம். நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை வந்ததுக்கப்புறம் குணப்படுத்திக் கொள்வதற்கும் பிரண்டை எடுத்துக்கலாம். ஆனால் வராமல் முன்னாடியே தடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பிரண்டையை வாரத்தில் 2 தடவை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. மாதுளம் பழம் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம் பழம் சாப்பிடுவது நல்லது. ஏன்னா மாதுளம்பழம் சாப்பிடும்போது அது நம்மளுடைய உடல் சூட்டை தணித்து உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். மாதுளம்பழம் நரம்பு பிரச்சனைகளையுமே சரி செஞ்சு உடலை பலப்படுத்துகிறது. மாதுளம்பழம் நரம்புகளை வலுப்படுத்தும். ஸோ ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சி நரம்புகளை குளிர்ச்சியாக மாற்றி நமக்கு உடல் சூட்டை தணித்து நரம்புகளை வலுப்படுத்தக்கூடியது மாதுளம்பழம். நரம்புகள் பலம் பெறுவதற்கு நெல்லிக்காயை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். நெல்லிக்காயை பற்றி தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா நெல்லிக்காய் சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான பலத்தை நெல்லிக்காய் கொடுக்குது. நெல்லிக்காய் சாப்பிடும்போது நரம்பு மண்டலமும் வலுப்பெற ஆரம்பிக்கும். தொடர்ந்து நெல்லிக்காய் சாப்பிடும்போது உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களையுமே குணப்படுத்திக்கலாம். புதுசாக எந்த நோயும் அட்டாக் ஆகாமல் நம்ம நரம்போடு இருக்கலாம். ஸோ இது நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பலவிதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனையுமே நமக்கு நெல்லிக்காய் சரி பண்ணிடும். நெல்லிக்காய் அப்படியே நம்ம டெய்லியும் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். இல்லைனா நெல்லிக்காய் ஜூஸ் மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம். நரம்புகள் பலம் பெறும். வெற்றிலையே நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். வெற்றிலையை நம்ம மென்று சாப்பிடும்போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படுகிறது. இதை சாப்பிடும்போது நமக்கு நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கிறதால செரிமான கோளாறுகளை எல்லாம் கூட நம்ம தடுத்துக்கொள்ளலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி வெற்றிலைக்கு நமக்கு இருக்கு. கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு முருங்கை கீரையை நம்ம எடுத்துக்கலாம். பொதுவாக முருங்கை கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்கு. பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண் கண்ட மருந்து அப்படின்னு முருங்கை கீரையை குறிப்பிடுவாங்க. வாரத்திற்கு 1 அல்லது 2 முறை முருங்கை கீரையை நம்மளுடைய உணவுகளை சேர்த்து நம்ம சமைத்து சாப்பிட்டோம் அப்படின்னா அது நமக்கு நரம்புகளுக்கு பலத்தை கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறது. முருங்கை கீரை கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை அழிச்சிரும். முருங்கை கீரை சாப்பிடும் போது கண் நரம்புகள் நமக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். கண் நரம்புகள் ரத்த ஓட்டம் சிறப்பான அளவில் செல்ல ஆரம்பிக்கும். பார்வை குறைபாடெல்லாம் நீங்கிடும். உடல் நரம்புகளும் வலுப்பெறும். பேரிச்சம்பழத்தை நம்ம நரம்புகள் வலுப்பெறுவதற்கு எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழத்தை பாலில் சேர்த்து சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த், அந்த பலத்தை பேரிச்சம்பழம் நமக்கு கொடுக்கும். இதை சாப்பிட்டோம் அப்படின்னா நரம்புகளும் வலுப்பெறும், எலும்புகளும் வலுப்பெறும். உடல் ஒட்டுமொத்தமாகவே ஆற்றல் பெற்று ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பேரிச்சம்பழங்களை சாப்பிடும்போது பலகீனமான உடல் கூட பலம் பெற ஆரம்பிக்கும். நோய்வாய்ப்பட்டு ரொம்பவே மெலிந்து காணப்படுபவர்கள்லாம் தங்களுடைய உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் அதிகரித்து கொண்டு உடல் இழந்த பலத்தை மீண்டும் மீட்டுக் கொள்வதற்கெல்லாம் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். அவங்கெல்லாம் சூடான பாலில் பேரிச்சம்பழத்தை அரைத்து சாப்பிடலாம். ஸோ மற்றவர்கள் உடலை மேலும் பலப்படுத்திக்கணும்னா ஸ்நாக்ஸ் மாதிரி டைம்லையுமே நீங்கள் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் நமக்கு பலம் பெறும். வயதானவர்கள் தினமும் ஏதாவது ஒரு பழங்கள் சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விடுபடலாம். குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவரும் தினமும் ஒரு பழம், ஏதாவது ஒரு பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது நரம்பு ஆரோக்கியமாக இருக்கும். கீரைகள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் பலம் பெறும். நரம்புகள் பலம் பெறுவதற்கு கீரைகள் நல்ல பலன் அளிக்கும். பொதுவாக பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரை சாப்பிடும்போது அது நமக்கு நரம்புகளுக்கு பலப்படுத்தும். தொடர்ந்து நம்ம சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஏதாவது ஒரு தடவை கீரைகள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு வராமல் தடுக்கப்படும். நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் குணமும் படுத்தப்படும். பால் மற்றும் பால் பொருட்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு நாம் எடுத்துக்கொள்ளலாம். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மற்றொரு முக்கியமான சத்து பார்த்தீங்கன்னா பொட்டாசியம். ஸோ இப்படிப்பட்ட
பொட்டாசியம் பால் பொருட்கள் அதிகமாக இருக்குது. பால், தயிர், மோர் போன்றவற்றில் கால்சியம் மட்டும் இல்லாமல் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. பொட்டாசியம் நிறைந்திருக்கக்கூடிய பிற உணவுப் பொருட்களான இறைச்சி, பச்சை இலை காய்கறிகள், மீன் போன்றவற்றையும் எடுத்துக்கலாம். ஸோ பால் பொருட்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு இம்பார்ட்டன்ட்டு. முழு தானியங்கள் எடுத்துக்கொள்ளும் போதும் நரம்புகள் நமக்கு வந்து பலமாக இருக்கும். குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்கள் நரம்பை வந்து நமக்கு முழுவதுமாக பலமாக வைக்கும். முழு தானியங்கள் வந்து கைக்குத்தல் அரிசி, பார்லி, திணை போன்றவற்றில் விட்டமின் பி அதிகமாக இருக்குது. விட்டமின் பி நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமானது. அதனால் வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரை அனைவருமே வந்து முழு தானியங்களை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது நரம்புகளை பலப்படுத்திக்கலாம். இறைச்சி எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் பலம் பெறும். இறைச்சிகளில் விட்டமின் B12 அதிக அளவில் இருக்குது. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒன்று. எனவே உங்களுடைய டயட்டில் நீங்கள் சிக்கன், நாட்டிறைச்சி, மாட்டிறைச்சி போன்றவற்றை அப்பப்போ நீங்கள் சேர்த்துக்கலாம். இதனால் உங்களுக்கு விட்டமின் B12 மட்டும் இல்லாமல் இதர விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவையுமே உங்களுடைய உடலுக்கு கிடைக்கும். இறைச்சிகளை சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய நரம்புகள் வந்து பலம் பெற ஆரம்பிக்கும். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு கடல் உணவுகள் எடுத்துக்கலாம். சீ ஃபுட்டு, ஃபிஷ் எல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் பலம் பெறும். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது விட்டமின் B12 தான். இந்த விட்டமின் B12 மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானது மற்றும் மன இறுக்கத்தை தடுக்கிறதுக்கும் மன இறுக்கத்தை குணப்படுத்துவதற்கும் முக்கியமான சத்து விட்டமின் B12 தான். இந்த விட்டமின் குறைபாடு தான் உங்களுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகள், நரம்பு சேதத்தை எல்லாம் உண்டாக்குது. கடல் உணவுகளான மீனில் விட்டமின் B12 அதிகம் இருக்குது. ஆகவே அடிக்கடி மீன் சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் வந்து வராமல் தவிர்த்துக் கொள்ளலாம். நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பாக நீங்கள் ஓட்ஸ் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் பலம் பெறும். ஓட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் பி அதிகம் இருக்குது. கூடுதலாக புரோட்டீன், மெக்னீசியம், இரும்பு சத்து, ஜிங்க் போன்ற ஊட்டச்சத்துக்களுமே அதிகம் நிறைந்திருக்கு. ஓட்ஸ் வந்து நரம்புகள் அனைத்தையுமே உங்களுக்கு அமைதியடைய செஞ்சு நரம்புகளுடைய ஆரோக்கியத்தை உங்களுக்கு மேம்படுத்தும். குறிப்பாக நீங்கள் ஓட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நரம்புகள் வந்து பார்த்தோம்னா ஆரோக்கியமாக இருக்கும். விதைகள் மற்றும் நட்ஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். வால்நட்ஸ், பாதாம், ஆளி விதைகள் போன்றவை அத்தியாவசியமான கொழுப்பமிலங்களை கொண்டிருக்கின்றன. இந்த கொழுப்பமிலங்கள் தான் ஆரோக்கியமான சருமம், நரம்புகள், உயிரணு சவ்வுகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்குது. அதோடு விதைகள் மற்றும் நட்ஸில் விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவையும் அதிகம் நிறைந்திருக்கு. குறிப்பாக பிஸ்தாவில் விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்குது. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது. எனவே விதைகள் மற்றும் நட்ஸையும் நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு புற நரம்புகள் வலு குறைவது தடுக்கப்பட்டு வலுவாக நரம்புகள் இருக்கும். நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகள்லாம் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். நாம் எப்பவுமே நமது இதயம், நுரையீரல், செரிமான மண்டலம், சுவாச மண்டலம் மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலம் இது எல்லாமே அன்றாடம் சரியாக செயல்படுகிறதா அப்படின்றத உறுதிப்படுத்துகிறதுக்கும் அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தீர்க்கிறதுக்கும் நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கிறோம். ஆனால் நம்ம அதிகம் கண்டுகொள்ளாமல் புறக்கணிக்கிறது நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை தான். நமது நரம்பு மண்டலம் உடலின் இயல்பான செயல்பாட்டினுடைய ஒருங்கிணைந்த முக்கிய பகுதியாக இருக்குது. நரம்பு மண்டலம் தான் நமது நரம்பு முனைகளிலிருந்து மூளைகளுக்கு செய்திகள் அனுப்புது. ஸோ இப்படிப்பட்ட நரம்புகள் தான் ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கும் புரிந்து கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்குது. அதனால் நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டுமானால் அன்றாடம் தவறாமல் உடற்பயிற்சிகளை செய்வது முக்கியம். அதனுடன் நரம்பு மண்டலத்தை வலுவாக வைத்துக் கொள்வதற்கான இந்த உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.